வண்டி நிக்குது, முழுக்க மூழ்கடிக்கப்பட்டிருக்குது. ஆட்டோக்களை பார்க்கிறோம், கார்களை பார்க்கிறோம். நினைச்சு பார்க்க முடியாத நேரத்தில் வேகமாக வந்ததாகத்தான் சொல்றார்கள். அதாவது இந்த அறிவிப்பு கிடைக்க முன்னாடி டேம திறந்து விட்டுட்டார்கள். டேம திறந்த உடனே நம்ம நினைச்சு பார்க்காத விதத்தில் கண்ணு முன்னாடி அப்படியே தண்ணி மேல போற நேரம் என்ன செய்வது என்று தெரியாது. அந்த நிலைமையில் நாம் சிக்கிக் கொண்டதாக அனைத்து தரப்புகளும் சொல்றார்கள். இந்த உரைக்குள் நான் போவதற்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான செய்தியும் சொல்லணும். இப்படியெல்லாம் முஸ்லிம் சமூகம் வேலை செய்கிற நேரம் இந்த சமூகத்துக்கு தலைமை பொறுப்பு யார் என்ற ஒரு கேள்வி வருது. ஏனென்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் பொருளாதாரம் பார்க்காம பணம் பார்க்காம எக்கச்சக்கமாக அங்க வந்து அத்தனையும் கொற்ற நேரம் பள்ளிவாசல்கள் மூலமாக அறிவிப்பு எடுத்து மக்களுக்கு அந்த மாதிரி விநியோகம் செய்கிற நேரம் அந்த விநியோகம் எல்லாம் யாருக்கு கொண்டு வந்து சேர்க்கப்பட வேண்டும், அந்த இடத்தில் யார் உட்காருவா, அந்த இடத்தில் எல்லாத்தையும் கொடுத்து யார் கொடுப்பார்கள் என்று பார்த்தா அந்த ஒரு அமானித மோசடியை நான் பதிவு செய்து விட்டு தலைப்புக்குள் வரலாம் நினைக்கிறேன். இந்த நாட்டில் யார் தலைமை பொறுப்பில் இருக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்விடம் பதில் சொல்ல வேண்டும். யார் இதுக்கு பொறுப்புதாரிகளோ அவர்கள் அல்லாஹ்விடம் பதில் சொல்ல வேண்டும். நான் தாக்குவதற்கு பேசவில்லை, நேர்மையாக கண்ணோட்டத்தில் நான் நிறைய சிந்திச்சு பார்த்தேன். ஏனால் அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்ட நேரம் என்ன நடக்கிறது என்றால் தண்ணி போத்தலை கொண்டு வந்து நல்ல நோக்கத்தில் இறக்கிறார்கள், போத்தல் போத்தலாக அட்டிக்கி வைக்கிறார்கள், வர்றவர்களுக்கெல்லாம் கொடுக்கிறார்கள். பக்கத்தில் ஒரு முஸ்லிம் கடை, அவர் சொல்றாரு, நல்ல உள்ளம் படைத்ததால் சொல்றாரு, அதுல ஒரு பெட்டியை தூக்கிட்டு போய் அந்த கடையிலே வித்துட்டான். ஏனண்டா யாருக்கு கொடுக்கிறது யாருக்கு கொடுக்க கூடாது, யார் எப்படி கொடுக்கிறது எதுவுமே இல்லாம யாரு பொறுப்பு, யார் கையில் அத்தனை ஒப்படைக்கணும், வர்றவர்கள் எல்லாம் கொட்ட அங்க சில கல்வர்கள் உருவாயிட்டார்கள். 4 பார்சல்